ஐயா நாராயணசாமி ஐயாவோட 102வது பிறந்த நாள் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அவர் விட்டு சென்ற பல போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்க பல முறைய நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் முயற்சி தோல்வியில தான் முடியுது. காரணம் நம்ம ஒற்றுமையின்மை இல்லை அப்படிங்கிறது பல முறை சொல்லிட்டான். போராளிகள் விவசாயிகளுக்கு போராட்டம்ங்கிறது ஒரு புதுசே கிடையாது. போராட தெரியாதவன் விவசாயியே கிடையாது. போர்க்குணம்ங்கிற விவசாயிகளுக்குல விதை மாதிரி ஊறி போன ஒண்ணு. ஆனா விவசாயிகளா இருக்கிறோமா அப்படிங்கிறத இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இயற்கை உணர்ந்து யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் விவசாயிய கணக்குல நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப நடக்கிறது வியாபாரம். வியாபாரத்துல இருந்து வெளியே இயற்கை முறையில விவசாயம் பண்ணா மட்டுமே இயற்கையோட புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற அவங்கதான் விவசாயியா இருக்க முடியும். அப்பதான் போராட்டம் நம்ம முன்னெடுத்தா ஜெயிக்க முடியுங்கிறத எங்களுடைய நம்பிக்கை. தம்பி கூட சொன்னாரு மண்ணு கெட்டு போச்சு, மலட்டுத்தன்மை ஆகி போச்சுன்னு. அதெல்லாம் தாண்டி போயிட்ட நம்ம பஞ்சபூதங்களும் திணறி போய் நிக்குது. பஞ்சபூதங்களும் திணறி போய் நிக்கிறது இந்த உலகத்துல உள்ள ஆராய்ச்சியாளர் எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கள்லாம் இங்க விட்டு வேற லோகத்துல போய் குடியிருக்கக்கூடிய ஆராய்ச்சி கிளம்பிட்டாங்க. ஆனா காப்பாற்றக்கூடியது நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். அவங்க அடுத்த இடம் பார்க்க ரெடி ஆயிட்டாங்க. பஞ்சபூதங்கள் ஏன் திணறி நிக்குதுன்னா நீங்க எல்லாரும் பார்க்கலாம். மழை காலத்துல மழை பெய்யற இல்லை, வெயில் காலத்துல அளவான வெயில் இல்லை, அளவுக்கு மிஞ்சின வெயில், காத்தடிக்கிற நாள்ல காத்து இல்லை, பனி பெய்யக்கூடிய நாளையில ஓரளவான சீரான பனிகள் இல்லை, எதுவுமே சீரா நடக்கிற இல்லை. இதுல தெரியும் ஒரு அடிமட்ட முட்டாள் கூட தெரியும் இயற்கை எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, திணறி போய் நிக்குங்கிறது. இந்த அறிவாளிகளுக்கு தெரியாதா இதை மாற்றக்கூடிய வழி ஏதாவது இருக்கா இல்லையான்னு சிந்தித்தது உண்டா? இல்ல, உலகமே ஒரு பக்கத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பக்கத்து இங்க நாடகம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வியாபார தோதுக்கு. இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம்னு நம்ம இந்திய அரசாங்கம் மட்டுமில்ல உலகளாவிய இயற்கை சரியம்னா உலகளாவிய பண்ணி ஆகணும். உலகம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை முன்னெடுக்கிறதுக்கு யாரும் வரல. ஒரு பக்கத்து நாடகம் நடத்திக்கிருக்கா. கூடிய சீக்கிரம் இந்த மேடையில இருந்து சொல்றேன், இயற்கை அத்தனை பேர்த்துக்கு ஒரு பாட முகட்டை இருக்குங்கிற மட்டும் நாங்க நல்லா உணர்றோம். நான் மட்டும் இல்ல, என்னாட்ட இயற்கையாளர்கள் பூராம உணர்றோம். எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னாக்க, நாங்க இயற்கையை காப்பாற்றுற முயற்சியில ரவம் பகலமா தூங்காம முயற்சி செய்யறோம். இதெல்லாம் யாருமே கண்டுகொள்ளல. அப்ப அவங்களுடைய அசாக்கிறத இந்த இயற்கை பாடம் கொடுத்தா மட்டுமே அவங்க திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த இயற்கை பாடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருமே திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அதுக்கு முன்னால நம்மளோட முயற்சியை செய்வோம் அப்படின்னு நாங்க தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமா காரணம் என்னன்னா, அந்த சுதந்திரம் கிடைச்சு 72 ஆண்டுகள் ஆயிடுச்சு. விவசாயிகளுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் கைக்கு வந்து சேரல. கிடைச்சாக்க இதெல்லாம் வெற்றி ஆகும். வியாபாரிகள்கிட்ட மட்டுமே இந்த சுதந்திரம் போயிருக்குது. அரசியல்வாதி அதிகாரியா எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த சுதந்திரத்தை. விவசாயிகளுக்கு மட்டும் தான் வந்து சேரல. இதுதான் உண்மை. இந்த சுதந்திரத்தை நம்ம பெற வேணும்னா விவசாயிய ஒற்றுமை இல்லாம பெற முடியாது. விவசாயியோட போராட்டம் ரோட்ல இறங்கி இல்ல, போராட்டம் பல முறையில போராட்டம் பண்ணுனா யாராலையும் ஜெயிக்க முடியாது. விவசாயித்தான் ஜெயிப்பா இருக்கான். அதுக்கு தேவை ஒத்துமை அப்படிங்கிற பல முறையில சொல்றான். நம்ம எந்த வகையில அந்த ஒத்துமை பேணி பாதுகாக்கிறதுக்கு யாரும் முன்வரல அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டா நம்ம எப்போதுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை முன்னெடுக்கிறதுக்கு யாருமே வரல. முழுக்க அடிமையாக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றான். ஒப்பந்த அடிப்படையில அதாவது விளைபொருட்கள் மட்டும் இல்ல, பல வகையான பொருட்களை நம்ம விவசாயிகள்ட்ட எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் போட்டு நடக்குது. அப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம கேட்கிறோம், அப்ப நம்மள அந்த சுதந்திரம் நம்மளோட இல்லைன்னு தானே அர்த்தம், அடிமையா வச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு அடுத்த விளைவிக்கிற உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்குது அரசாங்கம் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டாமா? ஒண்ணு விளைவிக்கணும், இல்ல இந்த அரசாங்கமாவும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் அழித்தல் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம்ங்கிற சொல்லக்கூடிய அரசாவது அதை விலை நிர்ணயிக்கணும். இடைத்தரகர்கள் விளைவிக்கிறதுக்கு யார் அது? அப்ப நம்ம அடிமையா இருக்கிறோமா சுதந்திரமா இருக்கிறோமா? ஒரு உதாரணம் இது மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு போலாம். அப்ப இதுக்கெல்லாம்
ஒண்ணு அரசாங்கம் முன்னு வரணும், இல்ல இதை பாத்துக்கிட்டு இருக்க நீதித்துறை முன்னு வரணும். இந்த ஒப்பந்த அடிப்படையில எந்த விதமான விளைபொருளும் விவசாயிகிட்ட இருந்து எடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் செல்லாதுங்கிறத உடைக்கணும். அப்பதான் இந்த விவசாயி அதுல இருந்து ஒரு விஷயத்துல இருந்தாது வெளியே வர முடியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருந்தாக்க ஏதோ விடிஞ்சு எந்திரிச்சா நமக்கு காப்பி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். எந்த நாடு நான் பல இடத்துல பதிவு செஞ்சுட்டேன். எந்த நாடு வேணாலும் உணவு பஞ்சத்தை எதிர்நோக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா தப்பிச்சுக்கிறேன். இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா எந்த வகையில எதிர்நோக்க முடியாதுங்கிற பல வகை இந்த அரசாங்கத்துக்கு பல வழியில நாங்க எடுத்து சொல்லிட்டோம். அதை கண்டுக்கிறதுக்கு வழி இல்லை. இனி ஒரு காலங்கள்ல உங்களுடைய செயற்கை வேளாண்மை எடுபடாது, அது இயற்கை ஒத்துழைக்காது அப்படிங்கிற இனிமேலாவது திருத்தணும். இந்த இயற்கையை பாதுகாக்கணும், இந்த பஞ்சபூதங்களையும் திணறதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.